நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு நாகர்கோவில் எப்படி ரசம் பண்றோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முழு வத்தல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு முழு வத்தல். ஒரு 5, 6 பல்லு பூடு, ஒரு துண்டு இஞ்சி. இஞ்சிய வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா போட்டுருங்க. 1 ஸ்பூன் பெப்பர், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு தக்காளி 4ஆ கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன அளவுக்கு புளி. நான் வந்து புளி போட்டு அரைக்கிறனால புளி எடுத்துக்கிறேன். இதை மிக்சியில் வச்சு அரைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக தண்ணி தொளிச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வானலி வச்சுக்கோங்க. வானலியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, முழு வத்தல், ஒரு தக்காளியும் 4ஆ கட் பண்ணி போட்டு வசக்கிக்கோங்க. நாங்கள் நாகர்கோவிலில் நிறைய டைப்பில் ரசம் வைப்போங்க. தேங்காய் தண்ணியில் ரசம் வைப்போம், பருப்பு அவிச்ச தண்ணியில் ரசம் வைப்போம். பருப்பு இப்போ நான் அரைச்சேன் தெரியுமா, அதே மாதிரி அந்த ஜாரில் கொஞ்சம் பருப்பையும் அது கூட ஆட் பண்ணி அரைச்சி அப்படி ரசம் வைப்போம். சரியா? இப்போ தக்காளி நல்லா வசங்கின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கோம் தெரியுமா, அதை இதில் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிறது வரை நல்லா கிண்டி கொடுத்துருங்க. சரியா? பச்சை வாசனை போகிறது வரை நல்லா கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்னன்னா நீங்க என்ன பண்ணணும்னா புளி கரைசலையும் ஊற்றணும். சரியா? நான் வந்து ஆல்ரெடி புளி அரைச்சதுனால தான் புளி ஊற்றலை. நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றுக்கோங்க. சரியா? ஊற்றிட்டேன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ரசத்தை கொதிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா இஞ்சி ஆட் பண்ணி அரைச்சனால கொதிக்க வைக்கக்கூடாது. எப்பவுமே இஞ்சி போட்டு நம்ம ரசத்துக்கு அரைச்சோம்னா கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மாதிரி அந்த ரசம் என்ன கடுத்தது மாதிரி இருக்கும். சரியா? இஞ்சி வைக்கலைன்னா கொதிக்க வைக்கலாம். லாஸ்ட்டாக மல்லியில தூவி இறக்கிடுங்க. சரியா? என்னோட இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.